வணக்கம். ஜிடிவி. பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் என் மண் என் மக்கள் யாத்திரை விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதியில் தமிழகத்தில் மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக பெரும் திரளாக எழுச்சியுடன் கூடியிருந்த மக்களிடம் எழுச்சி உரையாற்றிய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசு விழுப்புரம் மாவட்டத்தை இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு இதுவரை 4777 கோடி ரூபாய் செலவிட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் 79,904 பேருக்கு பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் மூலமாக வீடு, 2,67,008 வீடுகளில் குழாயில் குடிநீர், 2,48,964 வீடுகளில் இலவச கழிப்பறைகள், 1,30,371 பேருக்கு இலவச சமையல் எரிவாயு இணைப்பு, 1,88,474 பேருக்கு 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பிரதமரின் மருத்துவ காப்பீடு, 5,28,599 விவசாயிகளுக்கு வருடம் 6,000 ரூபாய் நிதி, 5,104 கோடி ரூபாய் முத்ரா கடன் உதவி என தமிழகத்திலேயே மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் அதிகம் பயனடையும் மாவட்டங்களில் விழுப்புரமும் ஒன்று. மேலும் மத்திய அரசின் நலத்திட்டங்கள் நேரடியாக மக்களை சென்றடைய 130 கோடி மோடி கேரண்டி வாகனங்கள் தமிழகத்தின் ஒவ்வொரு கிராமத்துக்கும் வந்து மக்களை சந்தித்து அதன் நலன் திட்டங்களில் மக்களை இணைத்துக் கொள்ளும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. மத்திய அரசு மக்கள் தன் நலத்திட்டங்களில் சாதனை செய்தால் தமிழக அரசு பண்டிகை தினங்களில் டாஸ்மாக் விற்பனையில் மட்டுமே சாதனை செய்கிறது. நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நேற்று நடந்த 2ஆம் ஆண்டு காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சியில் காசி மற்றும் கன்னியாகுமரி நகரை இணைக்கும் காசி தமிழ்ச் சங்கமம் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையை தொடங்கி வைத்தார். தமிழின் பெருமையான திருக்குறளை அசாமீஸ், அவாதி, போஜ்புரி, போடோ, தோக்ரி, காஷ்மீரி, கொடவா, கொரகா, மைதிலி, துளு ஆகிய 10 இந்திய மொழிகளிலும், பர்மீஸ், கிரியோல், மலாய், ஜாப்பனீஸ், டேனிஷ் ஆகிய வெளிநாட்டு மொழிகளிலும், பார்வை குறைபாடுள்ள மாற்றுத்திறனாளிகள் பயன்பெற பிரெய்லி மொழிகளிலும் திருக்குறள் நூலை வெளியிட்டுள்ளார். கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் திருக்குறளை 29 மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்து வெளியிட்டுள்ளார் நமது பாரத பிரதமர். இது மட்டுமா, பார்வை குறைபாடுகள் மற்றும் திறனாளிகள் பயன்பெற தொல்காப்பியம், புறநானூறு, மணிமேகலை உட்பட 45 தமிழ் இலக்கண இலக்கிய சங்க இலக்கிய நூல்களை பிரெய்லி மொழியில் நேற்று வெளியிட்டுள்ளார் நமது பாரத பிரதமர். தமிழை வளர்த்தோம் என்று சொல்லும் திமுக திருக்குறள் நூலை உலகமறிய என்ன செய்தது? நமது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் நேற்று காசி தமிழ்ச் சங்கமம் தொடக்க விழாவின் பேசும்போது தமது உரையின் நேரடி தமிழ் மொழிபெயர்ப்பை செயற்கை நுண்ணறிவு முறையில் ஒலிக்கச் செய்தார். வெகு விரைவில் தமிழக மக்கள் பாரத பிரதமர் மோடி அவர்கள் பேசும் அனைத்து உரைகளையும் தமிழில் கேட்கலாம். திமுக இனி பொய்களை பரப்பி அரசியல் செய்ய முடியாது. விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த 2 அமைச்சர்களும் சாராயம் காய்ச்சும் துறைக்கும் செம்மண் கடத்தும் துறைக்கும் தான் அமைச்சராக இருக்காங்களே தவிர மக்கள் நலனுக்கான பணிகளை செய்வதில்லை. 2 அமைச்சர்கள் இருந்தும் விழுப்புரம் மாவட்டத்திற்கு எந்த பயனுமே கிடைக்கவில்லை. அமைச்சர் பொன்முடிக்கு சொந்தமான இடங்களில் நடந்த அமலாக்கத்துறை சோதனையில் பல கோடி முறைகேடுகளாக சேர்த்த பல கோடி சொத்துக்கான பணத்துக்கான ஆவணங்கள் கிடைத்துள்ளன. இவை மக்கள் பணம், வெளிநாட்டில் நிறுவனங்களை வாங்கியதால் அமைச்சர் பொன்முடி ஹவாலா மூலம் பெருமளவு பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறது. இதுதான் தமிழகத்தின் உயர்கல்வித்துறை அமைச்சரின் லட்சணம். தமிழகத்தில் ஒரே ஒரு டாஸ்மாக் கடை இருக்கும் வரை மக்கள் விரோத திமுகவுக்கு மக்கள் வாக்களிக்க கூடாது. தமிழகத்துக்கு பல்வேறு நலத்திட்டங்களை தந்துள்ள மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கரங்கள் வலுப்படுத்த நமது குழந்தைகள் எதிர்காலத்துக்காக வரும் பாராளுமன்ற தேர்தலில் தமிழகம் முழுவதும் பாஜக வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று திரளாக கூடியிருக்கும் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் இடையே பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் எழுச்சி உரையாற்றினார்.